என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க ஐஸ்வர்யம்மா? நீங்க இன்னைக்கு எப்படியாவது அம்மாவை வெளியில எடுத்துருவீங்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பையே ஒப்படைச்சேன். நந்தினி உங்க கஸ்டடியில தான் இருக்கா, நீங்க எல்லார்கிட்டயும் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து அவளை பத்திரமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அம்மாவை கேஸ்ல இருந்து இன்னும் வெளியே கொண்டு வந்திருக்கலாம். இப்ப பாருங்க, எல்லாமே சொதப்பிடுச்சு. கொஞ்சம் பொறுமையா இரு பார்வதி. பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நான் என்னன்னு பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும். என்ன பார்வதி இப்படி பேசிட்டு போறா? இவளை போய் நம்புனீங்களே? மாப்ள, என் போன் எங்க போச்சுன்னே தெரியல. கொஞ்சம் அந்த நம்பருக்கு போட்டு ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ண. எங்கப்பா விட்டீங்க போன? தெரியலம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. நேத்து கோயிலுக்கு போயிருந்தோம்ல, ஒருவேளை அங்கே விட்டு போமான்னு அங்க போய் பூசாரி கிட்ட கேட்டேன். அவரும் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு. எங்க மிஸ் ஆயிடுச்சுன்னே தெரியலம்மா. அப்பா, நேத்து அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி அந்த நந்தினிய பார்த்தோம்ல, அப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் நடந்துச்சுல. ஒருவேளை அங்க எங்கேயாவது விழுந்திருக்குமோ? ஆமா, இருக்கலாம். கரெக்ட் தாமா. மாமா, அப்பாவோட போனு ஆம்புலன்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அது போன் நம்பரை வச்சு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்ல. ஆம்புலன்ஸ் இருக்கிற அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டா நந்தினியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. சூப்பர் பார்வதி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஃபைண்ட் மை லொகேஷன் ஆப்ல போய் சீக்கிரமா லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம். நீ ஒன்னு பண்ணு, அப்பாவோட போன் ட்ரை பண்ண. நான் போன் பண்றேன். மாமா, அப்பாவோட போன் ரிங் போயிட்டு இருக்கு. கட் ஆகல, ரிங் போயிட்டு தானே இருக்கு. கூட ஒரு நிமிஷம். பார்வதி, லொகேஷன் தெரிஞ்சிருச்சு. நம்ம உடனே போலாம் வா. அப்பா, நீங்க அருண் கூட ஆபீஸ்ல இருங்க, நாங்க போயிட்டு வந்தோம். சரி என்ன? சரிங்க மாமா. இந்த போன்ல மேப் ஃபாலோ பண்ணுங்க. பாண்டி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? வனஜாக்கு கால் பண்ணு. ஆண்டி, அவன் தான் போன் பண்றான். முதல்ல எடுத்து பேசு. டேய் பாண்டி, எங்கடா இருக்க? இருக்க வேண்டிய இடத்துல சேஃபா இருக்கேன். என்னடா சொல்ற? நீ இப்போ இருந்திருக்க வேண்டிய இடம் கோர்ட். சொன்ன டைம்க்கு நீ வராம போய் எனக்கு எவ்வளவு அவமானம் ஆச்சுன்னு தெரியுமா? ஒட்டு மொத்த கோட்டும் என்ன பார்த்து காரி துப்பிடுச்சு. ஐசு, அவகிட்ட போய் என் விளக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்க? முதல்ல அவ எங்க இருக்கான்னு கேளு. சரிங்க ஆண்டி. ஏண்டா, சொன்ன மாதிரி நடந்துக்காம ஏன் இப்படி கழுத்து அடுத்த? அப்படி எங்கதான் இருக்க? ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா? எதா இருந்தாலும் சொல்லி தொலை. இரு, முதல்ல நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் இல்லல? என்னாச்சு? அவ சேஃபா தானே இருக்கா? நானு, நர்ஸு, நந்தினி எல்லாரும் சேஃபா பத்திரமா இருக்கோம். ஆம்புலன்ஸ் வண்டிக்கு எந்த குறையும் இல்ல. பாண்டி, என்ன வரவரன்னு பேசிட்டு இருக்க? பட்டுன்னு மேட்டரை சொல்லி முடி. நர்ஸ் தானே பேசுறா. என்னாச்சு அவளுக்கு? மிரட்டுற மாதிரி பேசுறா. மிரட்டுற மாதிரி? ஐயோ, வந்தனா கொத்த அள்ளிட்டு போய் அப்படியே கடல்ல தள்ளி சாகடிச்சிருவேன். என்ன மேட்டரா அது? நீங்களே சொல்லிட்டீங்க, கடல்ல தள்ளுற மேட்டர் தான். என்ன கடல்ல தள்ளுறியா? யாரு? எதுக்கு? என்ன சொல்றா இவ? உங்களே இல்ல, நம்ம நந்தினிய. டேய் டேய் டேய், வேண்டாம். நந்தினி எனக்கு ரொம்ப முக்கியம். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் மேடம். நாங்க கேக்குற பணத்தை கொடுத்துருங்க, விளையாட்டை போய் நிப்பாட்டிடுறோம். நான்சென்ஸ். போயும் போயும் பணத்துக்காகவா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? எங்க பழக்க வழக்கத்தை விட உனக்கு பணம் பெருசா போச்சா? ஆமா மேடம், ஆயிரக்கணக்கான கோடி பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே நீங்க அகிலாண்டேஸ்வரி அம்மாவை ரிலீஸ் பண்ண போறீங்க.
அதுக்காக நாங்க ரிஸ்க் எடுத்து காரியத்தை முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு என்ன தருவீங்க? பிச்சை காசு வெறும் 10,000 ரூபாய் யாருக்கு வேணும்? 1 கோடி ரூபாய் கொடுத்தா நந்தினி உயிரோட கிடைப்பா. இல்லனா கடல் மீனுக்கு இரையாயிடுவா. 1 கோடி ரூபாய் தானே? நான் தரேன். ஒரு கோடியா? 1 கோடியா? எங்க வரணும்? ஈசிஆர் ரோடுக்கு வரணும். 1 மணி நேரத்துல வரணும். இல்லனா வேண்டாம் வேண்டாம், நாங்க அங்க வந்துடுறோம். என்ன ஐஷு? என்ன சொல்ற ஐசு? என்ன ஆளுங்களை வேலைக்கு வச்சுங்க? விசுவாசம் இல்லாத பிறவைகளா இருக்காங்க. தலை எழுத்துடி. விசுவாசத்தை பத்திலாம் நீ பேசுற பாரு, அதையும் நான் நின்னு கேக்குறனே. வனஜா, என்ன அவங்கள எப்படி பழிவாங்கலான்னு யோசிக்கிறீங்களா? இது வேற. இங்க பாருங்க, அந்த பணத்தை கொடுத்து முதல்ல நந்தினியை மீட்டிட்டு வரத பத்தி யோசிங்க. யோசிப்பாங்க. இப்போ என் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிச்சா போதும். வாங்க உடனே போய் பணத்தை எடுத்துட்டு போய் அவங்கள பார்க்கலாம். சொன்ன கேளு வனஜா, அந்த 1 கோடி ரூபாய் நான் தரேன். எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். வாங்க வாங்க போலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு யூட்டன் வரும். அந்த யூட்டன் ரைட்ல ஒரு ரோடு லெஃப்ட் அண்ட் ரைட்ல டைவர்ட் ஆகும். அந்த ரைட் எடுக்கணும் மாமா. பாண்டி, ஐஸ்வர்யாவும் வனஜாவும் இங்க வர வரைக்கும் ஆம்புலன்ஸையும் அந்த பொண்ணையும் அங்க விட்டுட்டு நம்ம இங்க காத்துக்கிட்டு இருக்கிறது நல்லதா படல. அதுக்குள்ள நந்தினி இருக்கா. யாராவது எட்டி பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா மாட்டிப்போம். டேய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மாமா, இங்கே நிறுத்துங்க. இங்கயா? ஆ. என்னாச்சு பார்வதி? என்ன பார்வதி? அப்பா, தோ அங்க நிக்குதே, அது அந்த ஆம்புலன்ஸ் தானே? ஆமாமா. மேப்பும் இங்கதான் காட்டுது. மாமா, அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட போங்க. அப்போ நந்தினியும் அந்த ஆம்புலன்ஸ்ல தான் இருப்பா. மாப்பிள்ள, கொஞ்சம் வேகமா வண்டியை ஓட்டிட்டு போங்க. இதோ போ. பார்வதி, இந்த ஆம்புலன்ஸ் தான். நந்தினி இருக்காளான்னு பாக்குறேன். மாமா இருங்க, நான் போறேன். சரி சரி. தாயே அங்காள பரமேஸ்வரி, அந்த ஆம்புலன்ஸ்ல நந்தினி இருக்கணும். எந்த சிக்கலும் இல்லாம அவ எங்க கைக்கு கிடைக்கணும். என்ன கைவிட்டுறாத. இருக்காளா மாமா? இங்கதான் இருக்கா. அந்த அங்காள பரமேஸ்வரி என்ன கைவிடல. மாமா ஏறுமா. மாமா, சீக்கிரமா தூக்குங்க வாங்க. மாமா புடிங்க. சரி மாப்பிள்ள.
தூக்கி வைங்க மெதுவா. பார்த்து பார்த்து பார்வதி. அப்படியே படுங்க. மாப்ள வண்டி எடுங்க, செல்லு கிடைச்சிருச்சு. பாத்துக்கோ பார்வதி. போலாமா? போலாம் மாமா. என்னடே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே பிளாக்மெயில் பண்ணுவ? ஒரு அடியாளன் கூட பார்க்காம உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன். வனஜா வனஜா நில்லுங்க. கோவப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. ஆம்புலன்ஸ் எங்க இருக்கு? பணத்தை கொடுங்க சொல்றேன். அட பணத்தை கொடுங்க சொல்றேன். இப்ப சொல்லு எங்க இருக்கு? ரைட்டா தான் இருக்கு. ஆம்புலன்ஸ் எங்க? அதோ நிக்குது பாத்தீங்களா, அதான். அதோ நீ வேணாம் போலாம். போயிடு போயிடு. ஏறு சீக்கிரம். ஏய் ஏய் ஐயோ, கள்ள நோட்டை கொண்டு போய் கொடுத்து சாகு. சரி நீங்க வாங்க. ஐயோ, எங்கடி அவளை காணோம்? போச்சு போச்சு, நாம மொத்தமா மோசம் போயிட்டோம். நம்மளை ஏமாத்திட்டு அந்த நந்தினியை வேற வண்டியில மாத்திட்டான் போல இருக்கு அந்த பாண்டி. அவனை எல்லாம் உயிரோடவே விட்டு வைக்க கூடாது. வெட்டில கள்ள நோட்டுக்கு பதிலா பாம் வச்சு அனுப்பியிருக்கணும். இது இது பார்வதி கொலுசு மாதிரி இல்ல ஐசு? ஆமா ஆண்டி, இது பார்வதி கொலுசே தான். ஆதி வாங்கி கொடுத்ததுதான். அப்போ பார்வதியோட கொலுசு இங்க இருக்குன்னா அப்போ பார்வதியும் ஆதியும் தான் வந்து நந்தினியை கொண்டு போயிருக்காங்களா? ஆமா, ஆதியும் பார்வதியும் தான் நந்தினியை கொண்டு போயிருக்கணும். நம்ம நந்தினிய கோர்ட்ல ஒப்படைக்க முடியாம போனதுக்கு காரணம் அவதான், பார்வதி தான். போச்சு, எல்லாம் போச்சு. அழாத ஐசு. ஐசு சரி விடு. ஐசு அழாத ஐசு, சொல்றேன்ல. நந்தினி கிடைச்சிட்டாங்களா? எப்படி கிடைச்சாங்க? அது வந்து அகிலாம்மாவோட விடுதலைக்காக நான் காட்டுப்பாக்கம் அம்மன் கோவில தியானத்துல இருந்தேன். அப்போ அங்க ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. Well done. You have done a good job. இப்ப நந்தினி எங்க இருக்காங்க? எங்க கஸ்டடியில தான் இருக்காங்க சார். ஆனா உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. நந்தினி உயிரை காப்பாத்தினாதான் அகிலாம்மாவுக்கு தண்டனையில இருந்து விடுதலை கிடைக்கும். அது எனக்கு புரியுதுமா. நந்தினிய உடனே ஒரு பெரிய ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாம எதுக்கு உங்க கஸ்டடியில வச்சிருக்கீங்க?
அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். அத உங்ககிட்ட சொல்லிடலாம் தான் உங்களை பார்க்கவே வந்திருக்கோம். என்ன காரணம்? நந்தினியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எங்க அம்மா ஷூட் பண்ணி அவ சாகலைங்கிற விஷயம் ப்ரூவ் ஆகணும். அம்மாவுக்கும் உடனே ஜாமீன் கிடைச்சிரும். ஆனா சில பேர் அப்படி நடக்க கூடாது. அம்மா இந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆகக்கூடாது சொல்லி நினைக்கிறாங்க. அதனால நந்தினியை கொலை பண்றதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. ஆமா சார், நந்தினிக்கு இப்ப பாதுகாப்பும் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும். அத உங்களை தவிர வேற யாராலையும் சிறப்பா செய்ய முடியும். அப்போ இந்த விஷயத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் அவுட் ஆகாது. அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணா விஷயம் எப்படியாவது லீக் அவுட் ஆயிடும். ட்ரீட்மெண்ட், ப்ரொடெக்ஷன் இந்த 2 விஷயத்துக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சரிப்பட்டு வரும். சிட்டில இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜோட டிஎன்எனுக்கு ரொம்ப பழக்கம். அவர்கிட்ட நான் பேசுறேன், அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகே சார். ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க. போங்க. தேங்க்யூ டாக்டர். ஹலோ கமிஷனர் சார், குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? ஐ எம் வெரி ஃபைன் சார். டாக்டர், ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். டெல் மீ ப்ளீஸ். வெளியே யாருக்கும் தெரியாம போலீஸ் பாதுகாப்போட ஒரு கோமா பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சீக்கிரம் குணப்படுத்தணும். டோன்ட் வரி கமிஷனர் சார், உடனே அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். நீங்க இப்பவே நந்தினியை ஷிஃப்ட் பண்ணுங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கும் நான் ஆர்டர் போடுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே.